श्रीमते रामानुजाय नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी கைவர்த்தகः கேசவः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ 12வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா கடந்த சில ஸ்லோகங்களாக பகவான் பக்தி யோகம் தான் பக்தி யோகம் செய்கிறவங்க தான் அவங்களுடைய இலக்கை சீக்கிரமாக அடைவாங்க, சுலபமாக அடைவாங்கன்னு சொல்லிட்டு, எதனால் ஆத்ம உபாசனம் செய்கிறவங்களுக்கு அது ரொம்ப கடினம்னு சொல்லி, பிறகு 6, 7 இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமாக பக்தி செய்கிறது எவ்வளோ எளிமை மட்டும் இல்லை, இனிமையாகவும் இருக்குது அப்படின்றத சொன்னார் பகவான். இப்போ இந்த 8வது ஸ்லோகம் மூலமாக பக்தி எப்படி செய்யணும், அப்படி அந்த செய்பவர் எவ்வளோ உயர்ந்தவர் அப்படின்றத தான் பகவான் சொல்ல போகிறாரு. மய்யேவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வன்ன சம்சயः. ந சம்சய, இதில் சந்தேகமே இல்லை, சந்தேகத்துக்கே இடமில்லை அப்படின்னு தான் பகவான் ஆரம்பிக்கிறாரு. எதில் சந்தேகத்துக்கு இடமில்லை அப்படின்னா, ஆகையால் மை ஈவ மன ஆதத்ஸ்வ, ஆகையால் என்னிடத்திலேயே உன்னுடைய உன்னுடைய மனசை ஆதத்ஸ்வ லைக்க விடு, நிலைக்க விடு அப்படின்னு. ஆகையாலா, எதனால ஆகையால் அப்படின்னா, முந்தின ஸ்லோகத்தில் தான் பகவான் சொல்லியிருக்காரே, தன்னிடத்திலேயே நெஞ்சு செலுத்தி பக்தி செய்கிறவங்களுக்கு பகவான் என்ன செய்கிறாரு, இந்த சம்சாரத்திலேருந்து இதை தாண்டி வைப்பவராக இருக்கார் இல்லையா, இதுலேருந்து தூக்கி விடுபவராக இருக்கார் இல்லையா. ஆகையால் என்னிடத்திலேயே நெஞ்ச, ஏன்னா முதல்ல பகவான் என்ன செய்கிறாரு, முதல்லையே இப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லிடுறாரு. அப்போ தானே அதை பார்த்து ஒரு ஆர்வம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது நம்ம ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் இருக்குது, அதுக்கிட்ட நீ இப்படிலாம் படிக்கணும், இவ்வளோ இந்த கிளாஸ்லேருந்து படிக்கணும், 12வது வரைக்கும் இவ்வளோ படித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் அதுக்கப்புறம் வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போன பிறகு காசு சம்பாதிச்சு உனக்கு வேண்டியதை வாங்கலான்னா, முதல்ல அந்த கஷ்டங்களை கேட்டு பயந்தே போயிடும் அந்த பிள்ளை. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம், முதல்ல எடுத்த உடனே உனக்கு வேணுங்கிற கார் வாங்கணுமா, உனக்கு வேணுங்கிறத வாங்கணுமான்னு அந்த இலக்கை முதல்ல சொல்லிட்டோன்னா ஒரு ஆர்வம் வரும். அதுபோல் பகவான் என்ன செய்கிறாரு, முதல்லையே என்னிடத்துலையே நெஞ்சு செலுத்தி பக்தி பண்ணுறவங்களுக்கு நான் இப்படிலாம் செய்வேன் அப்படின்னு முதல்லையே சொல்லிடுறாரு. முந்தின ஸ்லோகத்திலே நான் அவங்கள சம்சாரத்தையே தாண்டி விற்பவராக இருப்பேன், அப்படிப்பட்டவர்களுக்கு சம்சாரத்தெல்லாம் அதுலேருந்து தூக்கி விடுப்பவராக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஒரு தைரியம் வந்துடுது இல்லையா. சரி, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்போது என்ன நெஞ்சை என்னிடத்துலேயே நிலைக்க விடு அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது பக்தனுக்காக வெகு சீக்கிரத்தில் கரையேற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என்னிடத்துலேயே நெஞ்ச செலுத்து அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்லாமல் மை என்னிடத்தில் புத்தி நிவேஷய, புத்தியும் வச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் மனசை வச்சிடுன்ட்டாரு. அப்புறம் என்ன தனியாக புத்தி வேற, அப்போ மனசு வேற புத்தி வேறையா அப்படின்னு கேட்டால், மனசுன்றது வெறுமை நினைக்கிறது தான். நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் நம்மளால் செஞ்சிட முடியுமா, இல்லை செஞ்சுடுறோமா, இல்லை இல்லையா. அதில் ஒரு உறுதி வந்த பிறகு தான் அதை நம்ம செய்கிறோம். அந்த உறுதின்றது தான் புத்தி, அதாவது தர்மபூத ஞானம்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிறது வேற, நினச்ச பிறகு அதில் ஒரு உறுதி உண்டாகும். அந்த உறுதி உண்டான பிறகு நம்ம செயலில் இறங்குறோம், அதுதான் புத்தி. அப்போ அந்த புத்தியும் என்கிட்ட வச்சுடு அப்படின்றாரு. அதாவது எந்த புத்தியில் உறுதி பிறந்த பிறகு அதை பகவான் கிட்ட வைக்கணும்னா, அதாவது பகவான் சாதனம் மட்டும் இல்லை, பரம பிராப்பியமும் அவரே அப்படின்னு. அதாவது சாதனம்னா என்ன, நம்ம அதை பகவானை வழியாக மட்டும் வச்சுக்கூடாது, பகவான் கிட்ட பக்தி செய்கிறது அதுதான் நம்மளுடைய இலக்கும் கூட அப்படின்ற அந்த புத்தி, அந்த உறுதி வரணும் அப்படின்றாரு. அத்த ஊர்துவம், இப்படிப்பட்ட இந்த உறுதி வந்த பிறகு மை ஏவ நிவசிஷ்யசி, என்னிடத்திலேயே வாழ்வாய் அப்படின்னா, அப்போ என்னிடத்திலேயே வாழ்வாய்னா பகவான் மோட்சத்தை பற்றி பேசுகிறாரான்னா இல்லை, இன்னும் நம்ம இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன செய்யணுன்றதை பற்றி தான் பகவான் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ என்னிடத்திலேயே வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறாரே பகவான், அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவானே காப்பாளன், அவர் தான் நம்மளுடைய ரக்ஷகன்ற உறுதியோடு வாழலாம் அப்படின்ட்டு.
அப்போது இந்த புத்தி பிறக்கைன்னா பகவான் நம்மளுடைய காப்பாளன் இல்லையா அப்படின்னா, எப்படி இருந்தாலும் பகவான் தான் நமக்கு ஆதாரம், பகவான் தான் நம்மளுடைய காப்பாளன். ஆனால் அந்த உறுதி வந்த பிறகு கவலையற்று வாழலாம். அது கவலையே இல்லாமல் பகவான் இருக்கார், அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற அந்த ஒரு தைரியம், அந்த உறுதி வருது இல்லையா, அது வந்துடுச்சுன்னா மையேவ நிவசிஷ்யசி, கவலையே இல்லாமல் வாழலாம் அப்படின்றத தான் பகவான் வந்து இந்த 8வது ஸ்லோகம் மூலமாக சொல்கிறார். அப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பக்தின்றது வந்து எவ்வளோ எளிமையானது, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபைன்னு சொல்லுவாங்களே, எவ்வளோக்கு எவ்வளோ எளிமைப்படுத்தி ரொம்ப சுலபமாக செய்ய முடியுமோ அதுதான் வந்து பக்தி யோகம்ன்றது பகவான் வந்து இந்த அத்தியாயத்து மூலமாக நமக்கு ஒவ்வொரு ஸ்லோகமாக புரிய வைக்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.